ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 18/2/2026 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம், மாசி மாதம் 6ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சுபஹோரை புதன் ஹோரை. நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இந்த நேரத்திலே கலை சம்பந்தமான முயற்சிகளை தொடங்கலாம். ஏதேனும் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் அது தொடர்பாக வழக்கறிஞரை அணுகுவதற்கும், புதிதாக ஜாதகம் பார்ப்பதற்கும், புது கணக்கு தொடங்குவதற்கும் நல்ல நேரம். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை இன்றைய நாளிலே செவ்வாய் ஹோரை. கவனமாக இருக்க வேண்டும். நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். புதிதாக எந்த முயற்சிகளிலேயும் இறங்கக்கூடாது. பயணங்களை தொடங்கக்கூடாது. முடிவுகளை எடுக்காதீர்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10 மணி 23 நிமிடங்கள் வரை சதயம், அதன் பிறகு பூரட்டாதி. இன்றைய திதி இன்று மாலை 6 மணி 6 நிமிடங்கள் வரை வளர்பிறை பிரதமை, அதன் பிறகு த்விதியை வருகின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரனும் 10ஆம் இடத்திலே. ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் எதையும் மேற்கொள்ளலாம். இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளும் பெரும் வெற்றியை கொடுக்கும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வரும். காரிய தடைகளெல்லாம் விலகுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. வேலை பார்ப்பவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தருகின்ற நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். ஆக நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. வயதுக்கேற்ப உங்களுடைய தேவைகள் என்னவோ அது கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். புறம் பேசுதல் என்பது மிக தவறான ஒரு விஷயம். ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுவது என்பது மிக மிக கீழான செயல். அந்த செயலை இன்றைய நாளிலே செய்யாதீர்கள். செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு வினையாக வந்து முடியும். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யுங்கள். நரசிம்மமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே,
ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நாளாக இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே வேலை மாற்றம் உண்டாகும். பொருளாதாரத்திலே திருப்திகரமான நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே மிகுந்த கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற ஜாதகர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். உறவினர்களோடு வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானது ஒரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே புதிய முயற்சிகள் கைகூடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நீண்ட நாட்களாக முடியாத காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே அசுர வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் உதவிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும்.
பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாகின்ற நாள். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே வெளிநாடு செல்கின்ற பாக்கியம் உண்டாகும். ஆனால் தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யுங்கள். நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். பெருமாளுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். கேசவா, நாராயண, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா, இந்த நாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். எல்லா நாமங்களையும் சொல்லாவிட்டாலும் கோவிந்தா என்ற ஒற்றை நாமத்துக்கு இருக்கின்ற மகிமை தனியானது. ஆகவே இன்றைய நாளிலே கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்வு வளமாகும். பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். ஆகவே இன்றைய நாள் பெருமாள் வழிபாடு செய்து நலம் காண வேண்டிய நாள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். பொதுவாக ஒருவரை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தானது நேரடியாக அவருக்கு சென்று அவருடைய வாழ்க்கையிலே அந்த வாழ்த்தானது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்போதுமே அதனால்தான் எல்லோரிடமும் எந்த ஒரு கெட்ட வார்த்தையையும் நாம் வாங்கிவிடக்கூடாது என்று பெரியோர் சொல்வார்கள். யார் வாயிலேயும் விழக்கூடாது. இந்த வார்த்தையை சகஜமாக நம்முடைய முன்னோர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். யார் வாயிலையும் விழக்கூடாது என்று. காரணம், நம்முடைய பேச்சுக்கு ஒரு சக்தி உண்டு. குறிப்பாக பெரியவர்கள், நல்ல பக்திமான்கள், அனுதினமும் பூஜை செய்பவர்கள், பொய் பேசாதவர்கள், பிறருக்கு துரோகம் நினைக்காதவர்கள், இவருடைய வாக்குகளுக்கெல்லாம் மிகுந்த சக்தி உண்டு. அப்படி வாழ்பவர்களுடைய வாயிலே நாம் விழும்போது, அதாவது அவர்கள் நம்மை ஏதானும் தகாத வார்த்தைகளிலே திட்டும்போது அது நம்மை 10 மடங்கு தாக்கிவிடும். அதே அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த ஆசீர்வாதமானது நமக்கு 100% நல்ல பலனை கொடுக்கும். அதனால்தான் சிறியோர் பெரியோரை பார்க்கும்போது வணங்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். நல்லா இரு என்ற அந்த வார்த்தைக்கு மிகுந்த சக்தி உண்டு. திருமணம், நிச்சயதார்த்தம், குழந்தையுடைய ஆயுஷ்ய ஹோமம், சீமந்தம், இவற்றுக்கெல்லாம் பெரியவர்கள் வந்து ஆசீர்வாதம் செய்கின்றார்கள் அல்லவா? இந்த ஆசீர்வாதத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முறையும் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் பல திருமணங்களிலே பார்க்கின்றோம். அக்ஷதையை எங்கோ ஒரு 200 அடி தள்ளி பெரிய ஹாலாக இருக்கும். இந்த ஹாலிலே பின்னாடி ரோவில் இருக்கிறவர் அப்படி போடுவார். அக்ஷதை போடுதல் என்பது மணமக்களை மனமு வந்து வாழ்த்துவது. அந்த அக்ஷதை அவர்களுடைய தலையிலே போட வேண்டும். ஆனால் இங்கே எங்கேயோ இருந்து கொண்டு கடமைக்கு இப்படி தூக்கி போடும்போது அந்த அக்ஷதையானது கீழே விழுகின்றது, பலருடைய கால்களிலே படுகின்றது. இது அந்த திருமண வீட்டாருக்கு கெடுதலை ஏற்படுத்தும். ஆகவே அக்ஷதையை நாம் எங்கோ இருந்து கொண்டு அப்படி தூக்கி போடக்கூடாது. முடிந்தால் மணவரைக்கு சென்று அருகே சென்று மணமக்களின் தலைமையிலே இப்படி அக்ஷதையை தூவி பல்லாண்டு காலம் வாழ்க, தீர்காயுஷ்மான் பவா என வாழ்த்தலாம். எங்கிருந்து கொண்டோ அக்ஷதையை தூக்கி போடக்கூடாது. பூஜைகளின் போது ஒரு அற்புதமான மந்திரத்தை, மங்கள சொல்லை பயன்படுத்துவார்கள். மங்கள சொல்லை பயன்படுத்தி தீர்காயுஷ்மான் பவா என சொல்லி வாழ்த்துவார்கள். இந்த அக்ஷதைக்கு மிகுந்த சக்தி உண்டு. பூஜைகளிலேயும் திருமணங்களிலேயும் சுப நிகழ்வுகளிலேயும் இதற்கென, அதாவது அக்ஷதைக்கென தனி இடமே அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய தாத்பரியம், அதாவது அர்த்தம் என்ன என்று பார்த்தோமானால், ஷதம் என்ற வார்த்தைக்கு குத்துவது
அல்லது இடிப்பது என்று பெயர். அக்ஷதம் என்றால் இடிக்கப்பட்டது என்று பொருள். உலக்கையாலே இடிக்கப்படாத முனை முறியாத அரிசியை அக்ஷதை என சொல்வார்கள். முனை முறிந்த அரிசியை கொண்டு அக்ஷதை தயாரிக்கக்கூடாது. முனை முறியாத அரிசியோடு மஞ்சளை ஏன் இணைக்கின்றோம் என்றால், பூமிக்கு மேலே விளையும் பொருள் அரிசி, பூமிக்கு கீழே விளையும் பொருள் மஞ்சள். இந்த இரண்டையும் இணைக்க பயன்படுத்துவது தூய பசு நெய். இப்படி இந்த இரண்டையும் கலந்து அந்த அக்ஷதையை தயாரிக்கின்றார்கள். சந்திரனுடைய அம்சம் கொண்ட அரிசி, குருவினுடைய அம்சம் கொண்ட மஞ்சள், மகாலட்சுமியினுடைய அருள் கொண்ட அம்சம் கொண்டது நெய். இவையாவும் ஒன்று சேரும்போது அங்கே ஒரு நல்ல அதிர்வு அலை உண்டாகி அந்த இடமே சுபிக்ஷமாகும் என்பது நம்பிக்கை. வெள்ளை அரிசியோடு மஞ்சள் கலந்து நெய்யை சேர்த்து இந்த மினுமினுப்போடு விளங்கும் இந்த அக்ஷதையை பெரியோர்கள் அவர்களுடைய நல்ல எண்ணங்களை சுமந்து கொண்டு நம்மேல் விழுகின்ற ஒரு வாகனமாக இந்த அக்ஷதை இருக்கின்றது. அது மட்டும் அன்றி அரிசியை உடலாகவும், மஞ்சளை ஆன்மாவாகவும், நெய்யை தெய்வ சக்தியாகவும் ஆன்றோர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்படி உடல், ஆன்மா, தெய்வம்சத்தோடு இணைந்து உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். நீங்கள் ஆள்போல் தடைத்து அருகுபோல் வேரோடி வாழ வேண்டும் என பெரியோர் அந்த தம்பதிகளை ஆசீர்வதிக்கின்றார்கள். இப்படி எல்லா பெரியவர்களுடைய அந்த ஆசீர்வாதமும் ஒன்று சேருகின்ற அந்த வேளையிலே தம்பதிகளுக்கு இறையருள் பூர்ணமாக கிடைக்கின்றது. திருமணங்களிலே மணமக்களை வாழ்த்துவதற்கு மலர்களை விட இந்த அக்ஷதைக்குத்தான் முக்கியத்துவம். ஆகவே இந்த அக்ஷதையை கொண்டு அந்த மணமக்களை வாழ்த்தும்போது அந்த வாழ்த்தானது 100% உண்மையாகின்றது. வாழ்த்துக்களை பெறுகின்ற மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து தங்களுடைய சந்ததியை விருத்தி செய்து அடுத்து வருகின்ற தலைமுறையை நல்ல முறையிலே வளர்ப்பதற்கு இந்த வாழ்த்துக்கள் ஒரு பேருதவியாக இருக்கின்றது. ஆகவே வாழ்த்துவது என்பது, குறிப்பாக அக்ஷதையை போட்டு வாழ்த்துவது என்பது ஏதோ அரிசியை மேலே தூவுவது அல்ல. அதற்குள் இத்துணை காரணங்கள் இருக்கின்றது. அரிசியும் மஞ்சளுமான மணமக்களை இணைக்கின்ற பசு நெய்யாக பாசமிகு உற்றார் உறவினர்கள் இருக்கின்றார்கள். இதுதான் இந்த அக்ஷதையினுடைய லௌகீக தத்துவம். உற்றார் உறவினர்கள், பெரியோர்கள், நண்பர்கள் என அனைவரும் மணமக்களை வாழ்த்தும் போது அங்கே தெய்வ அம்சம் குடியிருந்து அவர்களை வாழ்த்துகின்றது, அவர்களுக்கு ஆசை கூறுகின்றது. ஆகவே அடுத்த முறை திருமணத்துக்கு செல்லும்போது அந்த அக்ஷதையை வாங்கும்போது மனமுவந்து வாங்கி அதனை மணமக்களுடைய தலையிலே போட்டு அவர்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். இங்கிருந்து கொண்டே தூக்கி போடாதீர்கள். நன்றி, வணக்கம்.